Hi students, welcome to கணித மேதை யூடியூப் சேனல். இனி நாம சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக் தான் பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சம் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th இருந்தே வந்து நிறைய சம்ஸ் வந்து இது மாதிரி வரும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும்போது எப்படி ஏதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்றதா இல்ல பிளஸ் பண்றதா இல்ல பிளஸ் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்றதான்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் எப்பயுமே இருக்கும். இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் என்ற ரூல்ஸ் வச்சுதான் நாம இந்த சம்ம வந்து போட போறோம். ஸோ இந்த போர்ட் மாஸ் அப்படின்றது போர்ட் மாஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பி அப்படின்னு சொன்னா பிராக்கெட் ஓ இது பாத்தீங்கன்னாக்கா ஆர்டர் என்னன்னாக்கா ரூட் வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு இப்போ 2னா பவர் வந்து 3 இல்ல 4 அந்த மாதிரி, இல்ல 3 கொடுத்துட்டு பவர் வந்து 2 3 அந்த மாதிரி வரும். அதுதான் வந்து ஆர்டர்ன்றது. அடுத்ததா வந்து டி டி பாத்தீங்கன்னா டிவிஷன். அடுத்தது எம் எம்னா மல்டிப்ளை பண்றது. அடுத்தது ஏனா அடிஷன். கடைசியா எஸ் எஸ்னா சப்ட்ராக்ஷன் பண்றது. ஓகேங்களா? இந்த ரூல் படி நாம தான் இந்த சம்ம போட்டதா இதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இல்லைன்னா வந்து அந்த ஆன்சர் வந்து தவறான ஆன்சரா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்னா பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் நாம சம்ல இருந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது போல ரூட் இல்ல 2/3 3 பவர் 4 அந்த மாதிரி இல்ல 5 பவர் 2 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுக்கணும். அடுத்ததா வந்து டிவிஷன் என்ன இருக்குன்னு பார்த்து டிவிஷன் எடுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா அடிஷன் பண்ணணும். லாஸ்டா தான் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிளா ஒரு சம் ஒன்று பார்ப்போம். 5 + 3 × 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை 2 வகையா போடலாம். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை வந்து 2 டைப்ஸா போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 5ம் 3ம் வந்து பிளஸ் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ வச்சு 5ம் 3ம் 8 × 12 எவ்வளோ வரும் 96 வரும். நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பிளஸ் எடுத்துப்போம், கடைசியாக வந்து 12 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனா போர்ட் மாஸ் படி பண்ணாதான் என்னுடைய ஆன்சர் வந்து கரெக்டா வரும். இப்போ போர்ட் மாஸ் படி பண்ணலாம். போர்ட் மாஸோட ஆர்டர் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆர்டர் டிவிஷன் மல்டிப்ளை. ஸோ இது எதுல நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு, மல்டிப்ளை இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணணும், 12 3யும் நாம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 36 வரும். அது கூட +5. இந்த 2 ஆன்சர் இருக்குங்களா? ஸோ இந்த ஆன்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து தவறான ஆன்சர். எப்பவுமே நாம போர்ட் மாஸ் படி இது மாதிரி யூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். எக்ஸாம்லயும் நம்ம கரெக்டான மார்க்கும் நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு சம் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் ஒரு சம். இப்போ நெக்ஸ்ட் சம்ல பாருங்க, 24 ÷ 6 + 7 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எதை எடுக்கணும், 7 ஸ்கொயர் தான் எடுக்கணும். ஏன்னா போர்ட் மாஸ்ல நமக்கு செகண்ட் ஒன் என்ன இருக்கு, ஆர்டர். ஸோ ரூட் இல்லைனாக்கா பவர் அது போல வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நாம அதை தான் வந்து பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், 24 ÷ 6 + 7 ஸ்கொயர் எவ்வளவு வந்தது 49. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த மாதிரி வந்ததுனாக்க நம்ம 7 2 வர மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ எந்த நம்பர் கொடுத்து நமக்கு பவர் என்ன கொடுத்திருந்தாலும் அத்தனை முறை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதனுடைய ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்க, 24 ÷ 6 + 49 இருக்கு. ஸோ போர்ட் மாஸ் படி அடுத்த ஆர்டர் நமக்கு என்ன வந்திருக்கு, டிவிஷன்ல கிடைச்சிருக்கு. ஸோ நாம இதை வந்து டிவிஷன் பண்ணணும். ஸோ 24 6ஆல டிவிஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும், டிவைட் பண்ணும்போது 4 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 24/6 4 6 are 24. ஓகேங்களா? அப்போ +49. கடைசி ஸ்டெப் என்ன இருக்கு, அடிஷன்ல இருக்கு. ஸோ அடிஷன் நம்ம பண்ணிக்கலாம். எவ்வளவு வந்திருக்கு 53 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, 3 × பிராக்கெட் 27 - 16 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நாம போர்ட் மாஸ் படி எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிராக்கெட் தான் இருக்கு. ஸோ அந்த பிராக்கெட் வந்து நாம கிளியர் பண்ணணும். ஸோ 3 × 27 16 போன எவ்வளவு வரும் 15. ஓகேங்களா? 27 16 போன எவ்வளவு வருது 15. ஸோ அந்த 15 வந்து நாம இங்க எழுதிக்கணும். அடுத்தது என்ன இருக்கு,
இதை வந்து 3ஆல நாம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ எவ்வளவு வரும் 45. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சிம்பிள் சம்ஸ் தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம பேசிக் தான் சொல்லி தரோம். அதனால வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளா இருக்கிறதா சொல்லி தரோம். இப்ப அடுத்ததை நம்ம பார்க்க போற சம் பாத்தீங்கன்னா இதை விடவும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சம் இருக்கும். அந்த சமயம் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது வந்து ரொம்ப வந்து டஃப்பான கொஸ்டின்லாம் இல்லை. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அதுல வந்து அடுத்த சம் ஒன்று பார்க்கலாம். இதுல வந்து 100 மைனஸ் பிராக்கெட் 40 பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட் 60 மைனஸ் 40 மைனஸ் 10 அதுக்கப்புறம் வந்து ஒரு பிராக்கெட் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், பிராக்கெட்ல இருக்கிற சம்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா போர்ட் மாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் இருக்கு. ஸோ 100 மைனஸ் 40 பிளஸ் 60 மைனஸ் லாஸ்ட்ல இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு 40 மைனஸ் 10 இருக்கு. ஸோ 40 மைனஸ் 10ல 40ல 10 போச்சு எவ்வளவு வரும் 30. ஓகேங்களா, ஏன்னா 40 வந்து பிளஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கிறது வந்து 10 தான் இருக்கு. அதனால நம்ம வந்து இது பிளஸ் 10 தான் போட போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிராக்கெட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து நாம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ 100 மைனஸ் 40 பிளஸ் ஓகேங்களா, இப்போ 60 இருக்கு 30 இருக்கு. 60ல 30 போனா எவ்வளவு 30. ஓகேங்களா, அடுத்தது 100 மைனஸ் 40 30 எவ்வளவு 70. 100ல 70 போச்சுன்னா 30. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆர்டர் ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்க்கணும். அதுக்கப்புறமா டிவிஷன், அதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷன், அப்புறம் ஆடு, லாஸ்டா வந்து சப்ட்ராக்ஷன். இப்படி பண்ணீங்கன்னா நீங்க போற ஆன்சர் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இது நாம ரொம்பவே ஈஸியா இருந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போக போறோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின், அதாவது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். இதுல என்னன்னா நிறைய பிராக்கெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர், இதெல்லாம் வந்து நிறைய வரும். இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டிவா இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சம் ஒன்று பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 மைனஸ் 4 இன்ட்டு பிராக்கெட் 7 பிளஸ் 5 டிவைடட் பை 4 பிளஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம வந்து இதுல வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனே ஆக தேவையில்லை. நம்ம வந்து போர்ட் மாஸோட ரூல்ஸ் படி இந்த சம்ம போட்டோம்னா ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ நம்ம சம் போட ஆரம்பிக்கலாம். ஸோ 25 மைனஸ் 4 கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட் மாஸ் படி என்ன எடுக்கணும், பிராக்கெட்ல இருக்கிறத கிளியர் பண்ணணும். ஸோ இங்க என்ன இருக்கு பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண போறோம். ஸோ 7 பிளஸ் 5 12. ஓகேங்களா, 12 டிவைடட் பை 4 பிளஸ் 3. அடுத்தது 25 மைனஸ் 4 இன்ட்டு 12 வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், இதுல டிவைட் பண்ண போறோம், அதாவது டிவிஷன் மெத்தட் வந்து எடுக்க போறோம். அப்ப என்ன பண்ணணும், 25 மைனஸ் 4 இன்ட்டு 12 4 இருக்கு. ஸோ 4 வந்து 12ஆல நாம டிவைட் பண்ணா நமக்கு 3 ஆன்சர் கிடைக்கும் பிளஸ் 3. ஓகேங்களா, இப்போ 12 இருக்கு, இந்த 4ல பண்ணாலும் 3 டைம்ஸ் வருது இல்லைங்களா, அதான் இங்க வந்து நான் போட்டிருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ண போறோம், 4 3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 4 3s are 12. ஸோ 12 பிளஸ் 3. ஓகேங்களா, அடுத்தது என்ன இருக்கு, அடிஷன் இருக்கு. சப்ட்ராக்ஷன் வந்து எப்பவுமே கடைசியில தான் பண்ணணும். நம்ம முதல்ல 25ல 12 போச்சுன்னா 13, அது கூட ஒரு 3 கூட்டினா 16ன்னா ஆன்சர் வந்து தப்பா வரும். ஸோ இந்த ரூல்ஸ் படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அடிஷன் பண்ணலாம். ஆட் பண்ண எவ்வளவு வருது, 25 மைனஸ் 12 பிளஸ் 3 15. ஓகேங்களா, இப்போ 25ல 15 போச்சுன்னா 10. இதுதான் வந்து ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் சம் ஒன்று பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தலாம் கொஞ்சம் சிம்பிளாவே இருந்திருக்கும். ஆனா இந்த சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டிவா இருக்கு. ஸோ 64 மைனஸ் 3 பிராக்கெட் 13 பிளஸ் 2 இன்ட்டு 12 டிவைடட் பை 8 மைனஸ் 3 இன்ட்டு 3 பிராக்கெட் முடிஞ்சிடுது பிளஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா பிராக்கெட் குள்ளேயே நமக்கு டிவிஷனும் இருக்கு, மல்டிப்ளேவும் இருக்கு, அதுவும் இல்லாம ஆடும் இருக்கு, அது இல்லாம மைனஸும் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பிராக்கெட் குள்ள இருக்கு. இதை வந்து கொஞ்சம் நம்ம நிதானமா போடணும். அதாவது
அந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி நம்ம போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்பெண்ட் ஆயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். 64 ஓகேங்களா, 64 3. இப்போ வந்து பிராக்கெட்ல இருக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், டிவிஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் நமக்கு டிவிஷன் தான் இங்கே வருது. அப்போ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், 8 வந்து 12ஆல டிவைட் பண்ண போறோம். அப்போ எவ்வளவு வரும், 1 8s are 8. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 4 இருக்கு, 5 8s are 40. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 13 plus 2, 12ஐயும் 8ஐயும் நாம டிவைட் பண்ணா நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்குது, 1.5. ஓகேங்களா. மைனஸ் 3 into 3 plus 11. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிவிஷனை ஃபர்ஸ்ட் நாம கண்டுபிடிச்சு அப்படியே கீழே வந்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். 64 minus 3 13 plus, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை வந்து எடுக்க போறோம். ஸோ மல்டிப்ளை வந்து இங்க 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into 1.5, 2 into 1.5 நமக்கு என்ன வரும், ஸோ நம்ம இங்க வந்து சைடில் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 0 1 3. ஓகேங்களா. ஸோ 3 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 3 மைனஸ் 3 into 3 9. ஓகேங்களா. பிளஸ் 11. அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். 64 minus 3, அடுத்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும் 3யும் சேரும்போது 16 minus 9, அப்புறம் பிளஸ் 11. ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் வந்து 64 minus 3, 16ல 9 போனா எவ்வளவு இருக்கும், 9 போனா 7 கிடைக்கும், 7. ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் 64 minus 7 3s are 21 plus 11. ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இங்க மைனஸ் இருக்கு. ஸோ 64 21 நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும், 64 minus 32. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் எவ்வளவு, 64ல 32 போச்சுன்னா லாஸ்ட்ல 32 தான் என்னுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்போ வந்து நாம ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகாம போர்ட் மாஸ்ல இருக்கிற ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவிஷன் எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஆர்டர் இருந்தா ஆர்டர் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா டிவிஷன் இருக்கா டிவிஷன் எடுக்கணும். அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறமா அடிஷன் பண்ணணும், கடைசியா தான் வந்து என்ன பண்ணணும், சப்ட்ராக்ஷன் நம்ம பண்ணணும். ஓகேங்களா.